Hello everyone, I am Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 7ல் மென்சுரேஷனில் எக்ஸாம்பிள் 7.22 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கால்குலேட் தி மாஸ் ஆஃப் ஹலோ ரேஸ் ஸ்பியர். ஒரு ஹலோ ஸ்பியர் இருக்குது, அதனோட மாஸ் வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னர் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னர் டயாமீட்டர் கொடுத்துட்டா அதுலேருந்து நம்ம இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதே மாதிரி திக்னஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மாஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். மாஸ் கண்டுபிடிக்கணுன்னா டென்சிட்டியும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணணுன்ற ஹிண்ட்டுமே அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டென்சிட்டி நம்மளுக்கு இருக்குது, வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தானே இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? நமக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 4/3 பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப்ன்றது தான் ஃபார்முலா. பட் இதில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டருன்றது வந்து இன்னர் டயாமீட்டர்னால் நம்ம என்ன எடுப்போம்? ஸ்மால் ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுலேருந்து. ஸோ அப்படின்னா டயாமீட்டர் நீங்கள் டிவைடட் பை 2ன்னு போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சிருவோம். அப்படின்னா ஸ்மால் ஆரோடது 7. நம்மளுக்கு ஸ்மால் ஆர் வேல்யூ இருக்குது, பட் நம்மளுக்கு வந்து அவுட்டர் ரேடியஸ் வந்து தெரியாது. அப்போ அவுட்டர் ரேடியஸ் தெரியணுன்னா என்ன பண்ணணும்? இது கூட திக்னஸை நம்ம வந்து ஆட் பண்ணணும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க அண்டு டென்சிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 சென்டிமீட்டரில் இருக்குது, ஆனால் இது மட்டும் மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணும். 1 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1/10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 1/10 சென்டிமீட்டர். அப்போ திக்னஸ் வந்து இப்போ என்னதுன்னா 1/10. இது கூட நம்ம இந்த 7 ஆட் பண்ணோன்னா தான் அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 7 + 1/10ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர்லாம் சேம் ஆக்குவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா 70 + 1/10ன்னு வரும். அப்படின்னா 71/10 அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? கீழே இருந்து 10 இருந்ததுன்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுப்போம் இல்லையா? ஸோ 7.1 சென்டிமீட்டர்ன்றது தான் நம்மளுக்கு அவுட்டர் ரேடியஸோட வேல்யூ, அதாவது கேபிட்டல் ஆரோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் ஆரும் கண்டுபிடிச்சோம், ஸ்மால் ஆரும் இங்கே கொடுத்த டயாமீட்டர் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். பையோட வேல்யூ நம்மளுக்கு 22/7ன்றது தெரியும். அண்ட் கேபிட்டல் ஆரோட வேல்யூ நம்ம 7.1 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை க்யூப் பண்ணணும். 7.1 தி ஹோல் க்யூப் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 7. ஸோ 7 வந்து நம்ம க்யூப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் நீங்கள் வந்து க்யூப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 357.91 அப்படின்றது கிடைக்குது. அண்ட் -7 நீங்கள் க்யூப் பண்ணிங்கன்னா 343ன்றது கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு அண்ட் இதோட நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 14.91 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேன்சல் பண்ணி தான் ஃபைனல் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மேலே இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 62.48 சென்டிமீட்டர் க்யூப்ன்றது தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா வால்யூம் நம்மளுக்கு. ஸோ வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டென்சிட்டினா என்ன ஃபார்முலான்னு அவங்களே ஹிண்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா? டென்சிட்டியும் வால்யூமையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான். அப்போனா மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு இங்கே 17.3. ஸோ 17.3 இன்ட்டு வால்யூம் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 62.48. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக 1080.90 அப்படின்றது உங்கள் கிராமில் கொடுத்துருந்தனால கிராம் மீட்டருக்கே நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.